ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஆரோக்கியமான திணை அரிசி கிச்சடி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டம்ளர் நான் திணை அரிசி எடுத்துக்கிட்டேங்க. அதை நல்லா அலசி தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அப்புறமா அரை தக்காளி, அப்புறம் கொஞ்சம் பீன்ஸு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கேரட் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. அப்புறம் 4 பச்சை மிளகாங்க நல்லா கீறி வச்சுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை. இப்போது கடாய் அடுப்பில் வச்சுட்டு இங்கே ஆயில் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு அப்புறமா நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் போடுங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க, இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரையும். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்த கேரட், அப்புறமா தக்காளி, பீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது ஒரு ஹாஃப் ஃப்ரை ஆகணும், ஹாஃப் அளவுக்கு வேகணும் அந்த காய். நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு கப்பு திணை அரிசிக்கு நான் 4 கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டேங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா பாயில் ஆகணும், தண்ணி நல்லா பாயில் ஆகணும். அந்த காய்கறியும் அதிலே வெந்துடும். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அந்த ஒரு கப்பு திணை அரிசியை நீங்கள் நல்லா அலசி சுத்தம் பண்ணிட்டு அதை எடுத்து இதில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விடணும், அது வேகணும். அப்புறம் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு கடாயை மூடிடுங்க. இது திணை அரிசி நிறைய இதில் கால்சியம் இருக்குது, புரோட்டீன் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, அயன் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், மெக்னீஷியம் போன்ற நிறைய சத்துக்கள் இருக்குங்க. இது சர்க்கரை நோய் கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இது ஒரு நல்ல ஃபுட்டுங்க. அதனால் உங்களுடைய டயட்டில் இந்த திணை அரிசி கிச்சடியை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்குதுங்க. அப்பப்போ எடுத்து நல்லா கிண்டி விடுங்க. இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரெயின் அவுட் ஆகணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வேகணும். சிம்மிலே வச்சு வேகணுங்க. ஏன்னா திணை அரிசி கொஞ்சம் லேட்டாக தான் வேகும். நான் குக்கரில் பண்ணலை, நான் கடாயில் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா ட்ரெயின் அவுட் ஆகிடுச்சு. இப்போ நல்லா நம்மளுக்கு வெந்துடுச்சுங்க. இப்போ சுவையான நம்மளுக்கு திணை அரிசி கிச்சடி ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.